வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பார்த்தீங்க. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் லொக்கேஷன் அமைஞ்சிருக்க எனக்கு முன்னாடி இருக்க இந்த புது நியூ வீட்டை தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், ரொம்ப அழகாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களே. நியூ டியூப்ளெக்ஸ் 4 BHK செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸுங்க, ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு வில்லாங்க. ஈஸ்ட் சவுத் கார்னர் ப்ளாட்டில் தான் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாகவே இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்காங்க. 4 BHK ஹவுஸுங்க. வீட்டுக்கு முன்னாடி ரோட் ரெண்டு பக்கமே நம்மளுக்கு 24 ஃபீட் ரோடு தான். அனகாபுத்தூர் டு குன்றத்தூர் போகிற மெயின் ரோட்டில் மெயின் ரோட்டில் பஸ் போகிற ரோட்டு மேலே G² போட்ட லேஅவுட்குள்ளே தான் இந்த ஈஸ்ட் சவுத் கார்னர் ப்ளாட்டை வாங்கி இந்த பில்டர் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்காங்க. வீட்டோட ஃபுல் அவுட் லுக் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குல்ல. அதே மாதிரி இந்த வீட்டில் ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டுக்கு பின்னாடி, இந்த வீட்டோட காம்பவுண்டுக்கு பின்னாடி பார்க்கு தாங்க. இந்த G² இவங்களோட பெரிய பார்க் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுனால, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் இருந்தால் தான் யாராச்சும் வீடு கட்டிட்டு வருவாங்க. பின்னாடி பெரிய பார்க் இருக்கிறதுனால இந்த வீட்டில் உங்களுக்கு வென்டிலேஷன் காத்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்ட் சவுத் கார்னர் ப்ளாட்டில் தான் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்காங்க. அதனால இந்த வீட்டில் எப்பவுமே உங்களுக்கு வென்டிலேஷன் காத்து வசதிக்கு இந்த வீட்டை நீங்கள் வாங்கினா இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் நான் சொன்ன இந்த பாயிண்ட் இருக்கும். உங்களுக்கு வீட்டுக்கு பின்னாடி பார்க் தெரியுதா, அதுதான் நான் சொன்ன பெரிய பார்க்கு. இந்த வீட்டோட ஃபுல் அவுட்டர் லுக் நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த நியூ 4 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸை ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஃப்ரண்ட்லேயே மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் முன்னாடி ரேம்ப் இருக்குது. ரேம்ப்லேருந்து நம்ம மெயின் கேட் திறந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குது. 2 மெயின் கேட் இருக்குங்க. இது ஈஸ்ட்டில் வர மெயின் கேட், சவுத்லேயும் ஒரு மெயின் கேட் இருக்குது. 2 பக்கத்துலேயும் நம்மளுக்கு மெயின் கேட் இருக்கிறதுனால 2 பக்கத்துலேருந்து நீங்கள் காரை உள்ளே ஏற்றிக்கலாம். இந்த வீட்டோட கார் பார்க்கிங்கை நல்ல ஒரு பெரிய பார்க்கிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங்கோட சைஸ் 29x12, 29க்கு 12 நல்ல ஒரு பெரிய பார்க்கிங்காக தான் இருக்குது. இது சவுத்லேருந்து வர கேட்டுங்க. இந்த பக்கத்தில் இருந்தும் நீங்கள் காரை உள்ளே ஏற்றிக்கலாம். வீட்டை சுற்றி 3 பக்கமும் செட் பேக் விட்டு தான் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்காங்க. செட் பேக் விட்டு இருக்க இடத்துல PCC போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கிங் நீங்கள் தாராளமாக 2 பெரிய கார் ஸ்டாப் பண்ண போக ஒரு 3லேருந்து 4 பைக் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். 3 phase EB மீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த மீட்டர் வந்து வுட் ஒர்க்கில் கவர் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டர் இருக்க இடத்துல மோட்டர் ஆன் ஆஃப் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போர்வெல் இருக்குது, சம்ப் இருக்குது, செப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க. 2 சோக் ஃபீட் ப்ரொவிஷன் இருக்குது. பார்க்கிங் ஃபுல்லாகவே பார்க்கிங் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கோட ஃபுல் வியூ பாருங்கள், நல்ல ஒரு பெரிய பார்க்கிங்காக இருக்குது. இந்த பார்க்கிங் நீங்கள் தாராளமாக 2 பெரிய கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த செட் பேக் விட்டுருக்க இடத்துலையும் ஒரு டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கார்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். இது நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் வர பார்க்குங்க. வீட்டுக்கு பின்னாடியே பார்க் இருக்கிறதுனால இந்த வீட்டில் உங்களுக்கு வென்டிலேஷன் காத்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறது மெயின் ரோடுங்க. அனகாபுத்தூர் டு குன்றத்தூர் போகிற மெயின் ரோடுங்க. மெயின் ரோட்டில் G² லேஅவுட்டுக்குள்ளே தான் இந்த வீடு நம்மளுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. வாங்க உள்ளே போய்ட்டு இந்த நியூ 4 BHK டியூப்ளெக்ஸ் ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு வீட்டை ஃபுல்லாகவே பார்த்துலாம். பார்க்கிங்லேருந்து 2 ஸ்டெப்ஸ் சரி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அந்த 2 ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் டீக்குள்ளே ஃபஸ்ட் குவாலிட்டி டோர் தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் முன்னாடி சேஃப்டி கில் கேட் டபுள் சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி கில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோடனே நம்மளுக்கு ஹால் ஸ்டார்ட் ஆகுது. லிவிங் கம் டைனிங்காக கொடுத்துருக்காங்க. ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் ஏரியா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. பேனல் வித் வுட் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் வுட் தீமில் வந்து அந்த வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஹாலோட ஃபுல் வியூ பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஹாலாக தான் இருக்குது. ஃபுல்லி செமி ஃபர்னிஷ் வீடுங்க. ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 வுட்டன் விண்டோ வித் கில்லோடு இருக்குது. அதில் ஒரு விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பக்கத்துலேயே ஃப்ரெண்ட் ஸ்டைல் விண்டோவாக கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பக்கத்துலேயே அந்த விண்டோ இருக்கிறதுனால உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வந்தால் கூட நீங்கள் மெயின் டோர் லாக் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணாமல் யாராச்சும் வந்தால் கூட அது வழியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரண்ட் ஸ்டைல் விண்டோ வழியாக பார்த்துக்கலாம். ஃப்ளோரிங் எல்லாமே வெட்டி பெட்டைல்ஸ் 4x2 தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பார்க்க கிரானைட் ஃபினிஷிங் மாதிரியே இருக்குது. சொல்ல மறந்துட்டேன், சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரங்க, உங்களுக்கு என்ன பண்ண தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் ஒருத்தராக தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ போக போக இந்த நியூ 4 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் செமி ஃபர்னிஷ்டு வீட்டை என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ போக போக இந்த வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிச்சன் ஓப்பன் கிச்சனில் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட ஃபேஸிங் ஈஸ்ட் சவுத் டைரக்ஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த ட்ரேஸ் எல்லாமே ஃப்ரூட், வெஜிடபிள், தட்டு, கரண்ட் வைக்கிற எல்லா ட்ரேஸுமே வந்துடும். கிச்சன்லேயே ஒரு சிங்க் கொடுத்துருக்காங்க. கிச்சன் மேலே கிரானைட் ஃபினிஷில் போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயே வென்டிலேஷனுக்காக ஒரு வுட்டன் விண்டோ வித் கில்லோட இருக்குது. மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. அந்த மாடலர் கிச்சன் பண்ணியிருக்க வுட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வித் ஒயிட் கலரில் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. லேடிஸை பொறுத்தவரைக்கும் கிச்சன் நல்லா பெருசாக ஸ்பேசிஸாக இருந்தால் தான் பிடிக்கும். இந்த கிச்சன் நம்மளுக்கு அப்படி தாங்க இருக்குது. ஹால் கிச்சன் நம்ம பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது நம்ம கிரவுண்ட் லெவலில் வர ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துலாம். ஹால் சைஸ் நான் சொல்ல வந்துட்டேன். ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13x15, 13x15 இந்த ஹால் சைஸ் இருக்குங்க. நீங்கள் குன்றத்தூர் லொக்கேஷனில் நீங்கள் வாங்குறதுக்காக வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த வீடு நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கிரவுண்ட் லெவலில் வர ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க. பெட்ரூம் டோர் பட்டாக்குள்ள ஃபஸ்ட் குவாலிட்டி டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் 2 வுட்டன் விண்டோ வித் கில்லோட இருக்குது. லேப்ட் செல்ஃப் வுட்டில் கவர் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிளோட இருக்குது. இந்த பெட்ரூம்லேயே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு வீடுங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 12x11, 12x11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது. ஃபால் சீலிங் வந்து பாருங்கள், நல்ல ஒரு டிசைனில் தான் பண்ணியிருக்காங்க.
இந்த பெட்ரூமில் வேறு அட்டாச் பாத் பார்த்துலாங்க. பாத்ரூம் டோர் வாட்டர் ப்ரூஃப் ஃபுட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் சைஸ் 7x4 7க்கு 4 இருக்குது. இந்த பாத்ரூமில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸர் போட்டு கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் வால் ஃபுல்லாகவே ஒட்டியிருக்காங்க. ஒரு வெண்டிலேட்டர் இருக்குது. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் அண்ட் ஜாகர் ஃபிட்டிங்ஸ் தான். டேப் அண்ட் வாட்டர் டூப் அண்ட் ஷவர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். இந்த பாத்ரூமில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரை ஏரியா வெட் ஏரியா தனித்தனியாக இருக்குது. இந்த பாத்ரூமில் ஒட்டியிருக்க வால் டைல்ஸ் வால் ஃபுல்லாகவே ஒட்டியிருக்காங்க. இந்த வாலில் ஒட்டியிருக்க வால் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மாடல் நியூ டிசைனில் ஒட்டியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி டாய்லெட்டில் யூஸ் பண்ணுற தண்ணி மட்டும் தான் உங்களுக்கு செப்டி டேங்கில் போகும். நீங்கள் குளிக்கிற தண்ணி வெஷல் வாஷிங் பண்ணுற தண்ணி எல்லாமே நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன். 2 சோக் ஃபீட் இருக்குது இந்த வீட்டில். மண் அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு உடனே செப்டி டேங்க் ஃபில் ஆகாது. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு இருக்கோம். ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட் ஃபினிஷில் தான் ஒட்டி கொடுத்துருக்காங்க. கைப்பிடி எஸ்எஸ்டியில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்தவரைக்கும் கார் பார்க்கிங் 2 கார் பார்க்கிங் இருக்க மாதிரி கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஹால் கிச்சன் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து லான்ச் நம்மளுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க ஹால் சைஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய ஹாலாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் நம்மளுக்கு நல்ல ஒரு பெரிய ஆளாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 வுட்டன் விண்டோ வித் கில்லோடு இருக்குது. அதில் ஒரு விண்டோ ரோட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு டிவி யூனிட் ஏரியா வுட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டிவி யூனிட் ஏரியாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நீங்கள் ஒரு ஷோபா போட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்பேஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வர ஹாலோட ஃபுல் வியூ பாருங்கள். நல்ல ஒரு பெரிய ஹாலாக இருக்குல்ல. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க சைஸுக்கு இந்த ஹால் இருக்குது. ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு வீடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஸ்பாட் லைட்ஸ் ஃபுல்லாகவே போட்டு கொடுத்துருக்காங்க. செமி ஃபர்னிஷ்டு வீடுங்க. டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. 2 டிவி யூனிட் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிவிங்லையும் லாபிலையும் எல்லா பெட்ரூம்லையும் மாடுலர் கிச்சன் இருக்குது. செல்ஃப் லேப்டாப் கவர் பண்ணியிருக்காங்க. வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட இருக்குது. சிஎம்டி அப்ரூவ்ட் லேண்டில் கட்டப்பட்ட வீடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆள்லேருந்து வர பால்கனி. இந்த பால்கனி சைஸ் 11x6 11க்கு 6 இருக்குது. நல்ல ஒரு பெரிய பால்கனியாக தான் இருக்குது. ஈஸ்ட் சவுத் கார்னர் பிளாட்டில் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த பால்கனியில் நீங்கள் ஊஞ்சல் போட்டு உட்கார மாதிரி ஊக்கு செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியில் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வுட் தீமில் போட்டு கொடுத்துருக்காங்க. பால்கனியில் உங்களோட சேஃப்டிக்காக எஸ்எஸ்எல் வித் கிளாஸ் ஃபினிஷில் கவர் பண்ணி கொடுத்துருங்க. ஹால்லேருந்து பால்கனி போகிற டோர் வாட்டர் ப்ரூஃப் ஃபுட் டோர் வித் சேஃப்டி கில் கேட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த ஹாலோட சைஸ் 24x11 24x11 நல்ல ஒரு பெரிய ஹாலாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வர செகண்ட் பெட்ரூம் பார்த்தலாம். பெட்ரூம் டோர் பட்டாக்குள்ள ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் சைஸ் 10x11 10x11 இருக்குது. இந்த பெட்ரூமில் 2 வுட்டன் விண்டோ வித் கில்லோட இருக்குது. லேப்ட் செல்ஃப் வுட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூமே நம்மளுக்கு ஏசி பாயிண்ட் வந்துடும். ஹாலே நம்மளுக்கு ஏசி பாயிண்ட் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஹாலே நம்மளுக்கு ஏசி பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஹாலே நம்மளுக்கு ஏசி பாயிண்ட் இருக்குது. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1114 லேண்ட் ஏரியாங்க. சிஎம்டி அப்ரூவ்ட் லேண்டில் கட்டப்பட்ட 4 BHK டியூப்ளஸ் இண்டிஜுவல் ஹவுஸுங்க. கார்னர் பிளாட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. செமி ஃபர்னிஷ்டு வீடுங்க. ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு ஹவுஸுங்க. 2300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் கட்டப்பட்ட வீடுங்க. இந்த பெட்ரூமில் வர அட்டாச் பாத் பார்த்துலாம். பாத்ரூம் டோர் வாட்டர் ப்ரூஃப் ஃபுட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் சைஸ் 7x4 இருக்குது. ஒரு வெண்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸர் போட்டு கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் வால் ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் அண்ட் ஜாகர் ஃபிட்டிங்ஸ் தான். டேப் அண்ட் வாட்டர் டூப் அண்ட் ஷவர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். இந்த பாத்ரூமில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வாஷ் பேஷன் மேலே கிரானைட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரானைட் கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி வுட் ஒர்க்கில் கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளேயே நீங்கள் என்ன திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். இந்த வீட்டில் முக்கியமாக வென்டிலேஷன் நல்லாவே இருக்கும். இந்த வீடு கார்னர் ஹவுஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு பேக் சைடில் இந்த G2 லேஅவுட்டோட பார்க் இருக்குது. நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் பார்க் இருக்கிறதுனால இந்த வீட்டில் வென்டிலேஷன் காற்று வசதி நல்லாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வர தேர்ட் பெட்ரூமுங்க. இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் தான். பெட்ரூம் டோர் பட்டாக்குள்ள ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோர் லாக்ஸாக இருக்கட்டும் மெயின் டோர் லாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே குவாலிட்டியான டோர் லாக்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் 2 வுட்டன் விண்டோ வித் கில்லோட இருக்குது. லேப்ட் செல்ஃப் வுட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட இருக்குது. இந்த தேர்ட் பெட்ரூம் நம்மளுக்கு எப்படி இருக்கோ இதே சேம் பெட்ரூம் தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூமும் நம்மளுக்கு வரும். இந்த பெட்ரூமோட சைஸ் 12x11 12x11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமில் நீங்கள் கிங் சைஸ் காட்டே போட்டுக்கலாம். இந்த பெட்ரூமில் வர அட்டாச் பாத்துங்க. பாத்ரூம் டோர் வாட்டர் ப்ரூஃப் ஃபுட் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமில் இந்தியன் ஸ்டைல் கிளாஸர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு வெண்டிலேட்டர் இருக்குது. வால் டைல்ஸ் வால் ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க. ஒரு பாத்ரூம்லேயும் ஒரு நியூ மாடல் நியூ டிசைனில் வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை ஏரியா வெட் ஏரியா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட்டும் இருக்குது. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் அண்ட் ஜாகர் ஃபிட்டிங்ஸ் தான். டேப் பாயிண்ட் வாட்டர் பாயிண்ட் ஷவர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். குன்றத்தூர் ஆன் மெயின் ரோட் G2 லேஅவுட்டுக்குள்ளே இந்த வீடு இருக்குது. இந்த வீட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா கனெக்டிவிட்டி விஷயத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கேருந்து சிட்டியோட எல்லா முக்கியமான லொக்கேஷனுக்கும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஏர்போர்ட் மெட்ரோக்கும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏர்போர்ட் மெட்ரோ நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் குன்றத்தூர் லொக்கேஷனில் நியூ டியூப்ளெக்ஸ் 4 BHK இண்டிவிஜுவல்ஸ் ஃபுல்லி செமி ஃபர்னிஷ் வீடு. அதுவும் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சவுத் கார்னர் பிளாட்டில் தான் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்காங்க. ஃபுல்லி செமி ஃபர்னிஷ் வீடுங்க. இந்த வீட்டை உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீட்டை நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம். செகண்ட் ஃப்ளோர்லேயும் நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் வரைக்குமே ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்டில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. கைப்பூடி எஸ்எஸ்டியில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் போட்டிருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்ஸ் போட்டிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஐடியில் வேலை பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க கண்டிப்பாக இந்த வீட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். கண்டிப்பாக மெப்ஸில் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் இன்டர்நேஷனல் டெக்ஸோன் அசென்சர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் BNY நெக்ஸ்ட் ஈகாட்டு தாங்கல்
தாமரை டெக் பார்க், ஒலிம்பியா டெக் பார்க் வேலை பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு அசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மெட்ரோ பக்கத்துலேயே இருக்குது, கனெக்டிவிட்டிக்கு ஈஸியாகவே இருக்கும். செகண்ட் ஃப்ளோரில் வர தேர்ட் பெட்ரூம்ங்க. பெட்ரூம் டோர் பட்டாக்குள்ள ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாலும் அதுக்கும் மேலே பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இது. இந்த மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16x11 16x11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் இந்த பெட்ரூம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல 3 வுடன் விண்டோ வித் கில்லோட இருக்கு. எல்லா பெட்ரூம்லயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. கிச்சன் மாடல் கிச்சன் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க ஆலையும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்க ஆலையும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு வீடுங்க. இந்த பெட்ரூம்ல பண்ணிருக்க ஃபால் சீலிங் ஒர்க் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல லாஃப்ட் செல்ஃப் வுட்ல கவர் பண்ணிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஏரியாவோட இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஏரியா வித் கிளாஸோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் சைஸ் 16x11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா இருக்கிறதுனால இந்த பெட்ரூம்ல நீங்க கிங் சைஸ் காட் போட்டு போக இன்னும் நிறைய திங்ஸ் கூட இந்த பெட்ரூம்ல நீங்க வச்சுக்கலாம். நீங்க குன்றத்தூர் லொகேஷன்லேருந்து மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு வீடு தேடிட்டீங்கன்னா இந்த வீட்டை நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த காரிடாரில் யாராச்சும் வீடு பார்த்துட்டுருக்கான்னு அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த பெட்ரூமில் வர அட்டாச் பாத்துங்க. பாத்ரூம் டோர் வாட்டர் ப்ரூஃப் ஃபுட் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் சைஸ் 10x5 10 நல்ல ஒரு பெரிய பாத்ரூமாக இருக்குது. வால் டைஸ் வால் ஃபுல்லாகவே ஒட்டிருக்காங்க. ஒரு வென்டிலேட்டர் இருக்குது. இந்த பாத்ரூமில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வால் டைஸ்லாம் பாருங்கள், நியூ மாடல் நியூ டிசைன் ஒட்டிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவா 2 ஜாகர் ஃபிட்டிங்ஸ் தான். டேப் பாயிண்ட், வாட்டர் டு பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். ட்ரை ஏரியா வெட் ஏரியா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட்டும் இருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல இந்த ஃபோர்த் பெட்ரூம் என்ட்ரன்ஸ் ரைட் சைடுல ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷனுங்க. இந்த 4 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வீட்டுக்குள்ள நம்ம வீடு ஃபுல்லாவே பாத்துறோம். நெக்ஸ்ட் நம்ம டெரஸ் பார்த்தலாம். டெரஸோட என்ட்ரன்ஸ்ல வாட்டர் ப்ரூஃப் ஃபுட் டோர் வித் சேஃப்டி கில்கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. டெரஸ் ஃபுல்லாவே வெதரிங் ரூஃப் கூலிங் டைல் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு டெரஸ் இருக்கு. ஃபோர்த் பெட்ரூம் மேல வர டெரஸ் அதுவும் நம்ம பார்த்தலாம். இந்த இடத்துல ஒரு டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு பேக் சைடுல உங்களுக்கு பார்க் இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறது மெயின் ரோட். நம்ம டெரஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அனகாபுத்தூர் டு குன்றத்தூர் போற மெயின் ரோட் ஆன் மெயின் ரோட் லேஅவுட்ல தான் இந்த வீடு உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை ஈஸ்ட் சவுத் கார்னர் லேண்ட்ல தான் கட்டி முடிச்சிருக்காங்க. 4 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ்ங்க. ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு வீடுங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1114 1114 லேண்ட் ஏரியாங்க. பில்டப் 2300 2300 பில்டப்ல கட்டப்பட்ட 4 BHK தனி வீடுங்க. இந்த 4 BHK ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் பிரைஸ் 1,65 lakhs 1,65,00,000 ஸ்லைட்லி பிரைஸ் நெகோஷியபிள். அதுல இருந்து பெஸ்ட் பிரைஸ் தான் நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் சொல்லிருக்காங்க. CMD அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட். சப்போஸ் நீங்க பேங்க் லோன் போறாம தான் உங்க சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஆல் லீடிங் பேங்க்ல 85 to 90% வரைக்கும் இவங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. பெட்ரூம் மேல வர டெரஸ்லயும் ஓவர் டேங்க் கான்கிரீட்ல தான் கொடுத்துருக்காங்க. சுத்தி பாருங்க, நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் தான் இந்த வீடு நம்மளுக்கு லொகேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் ABM ஹோம்ஸ்.